வணக்கம் மக்களே. கருப்பு மூவி இந்த படம் பார்த்தீங்கன்னா பல தடைகளை தாண்டி வெளியில் ரிலீஸ் ஆகி வந்திருக்குது. வியாழக்கிழமை வர வேண்டியது வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நாங்கள் நேற்று தான் போய் பார்த்தோம். நாங்கள் போனது ஒரு 2 நிமிஷம் லேட்டாக தான் போய் பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு சீனு சூர்யா சாரும் விஜய் சாரும் சேர்ந்து வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. அந்த சீனை நான் மிஸ் பண்ணிட்டேன். பட் ஆனால் அதுக்கப்புறத்துலேருந்து கண்டினியூஸாக நான் பார்க்குறேன். வேறு லெவலில் இருந்துச்சு மூவி. ஆர்ஜே பாலாஜியுடைய இயக்கம், மூக்குத்தி அம்மன் எப்படியோ அந்த மூவி எப்படியோ அதை விட பல மடங்கு இது சூப்பராக இருந்துச்சு. சூர்யா சாரோட ஆக்டிங் வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த கருப்பு வேணும், யாருக்கு போட்டால் செட் ஆகும் அப்படின்றது சூர்யா சாருக்கு வேறு லெவலில் சூட் ஆகிருக்கு. அதனால ஆர்ஜே பாலாஜி வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்காரு, காமெடியனா கேரக்டரும் பண்ணியிருக்காரு. 2 கேரக்டரும் வேறு லெவலில் இருந்துச்சு. ஒரு ஹைகோர்ட்டை பற்றி தான் முக்கால்வாசியான விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஒரு டாக்டர்கிட்டையும் வக்கீல்கிட்டையும் போய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வக்கீலுங்க என்னென்ன பண்ணுறாங்க, இந்த நார்மல் வக்கீல் இல்லாமல் இந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணுற வக்கீலுங்கெல்லாம் என்னென்ன பண்ணுறாங்க, ஒருத்தவங்க கேஸ் கொடுத்து அது எவ்வளோ வாய்தான்னு இழுத்து மக்களுக்கு எவ்வளோ பிரச்சனையை கொடுக்குது அப்படின்ற விஷயத்தையும் சொல்லி படத்தில் பார்த்தீங்கன்னா கடவுள் இறங்கி தப்பு செய்கிறவங்கள தட்டி கேட்குற மாதிரி எடுத்திருக்காங்க. அப்புறம் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா லியோ மூவில இருந்து ஒரு காஃபி ஷாப்ல இருக்க ஒரு சின்ன சீன் எடுத்துருக்காங்க. லாஸ்ட் சீன்ல சூர்யா கருப்பணசாமி வேடத்தில் அவர் ஆடிப்பார் ஒரு சாங்கு. ஐயோ தெரிக்க விட்டுருக்குறாங்க. படம் ஒரே என்ன சொல்கிறது, எல்லாரும் குலவு சத்தெல்லாம் போட்டு ஒரே கத்தி விசில் பறந்துச்சு. படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் போரே அடிக்காமல் சூப்பராக போய்கிட்டே இருக்கும். அடுத்து என்ன நம்ம யோசிக்கிற அளவுக்கு தான் இருக்கும். ரொம்ப 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 நல்லா இருக்குது. யாரும் தயவு செய்து ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், யாரும் படத்தை நெட்டில் பார்க்காதீங்க. அதுவே தேட்டரில் போய் பாருங்கள். தேட்டரில் பார்க்குற ஒரு ஃபீலே வேறு மாதிரி இருக்கும். மொபைலில் பார்க்குறதுக்கும் தேட்டரில் போய் படத்தை பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். சாயுடைய மியூசிக்கு அந்த சீனு, அந்த சாமியுடைய இது எல்லாமே பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். அதனால் எல்லாம் படத்தை போய் நேராக தேட்டரில் போய் பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் யார் வேணாலும் போய் இந்த படத்தை பார்க்கலாம். ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம். இந்த படம் அவ்வளோ நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. எனக்கே திரும்ப அதை போய் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. நெக்ஸ்ட்டு டிக்கெட் போட்டு அடுத்து போய் பார்க்கலான்னு கூட நினைக்கிறேன் நான். கண்டிப்பாக போய் எல்லாரும் அந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். எவெல்லாம் தங்குவா படம் வந்தப்போ தங்குவா தூக்கு போட்டு தொங்கவான்னு சொன்னானோ அவன் எல்லாம் இந்த போய் படத்தை பார்த்துட்டு தூக்கு போட்டு தூங்குங்க. படம் வேறு லெவலில் இருக்குது. எல்லாருமே பார்க்கலாம். சூப்பரான இருக்குது. சூப்பராக ரிவ்யூவும் பாருங்கள். இந்த படத்தை நல்லா இல்லைன்னு எவனாவது சொன்னால் அவன் மண்டையிலே போடுங்க. வேறு லெவலில் இருக்குது. போய் பார்த்துக்கலாங்க தாராளமாக. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க Thank you.